வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள மார்க்கெட் வீதி நீண்ட காலமாக சேதமடைந்து சிதலமடைந்த நிலையில் இருந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதனை சுட்டிக்காட்டி மார்க்கெட் வீதியை புதிதாக சிமெண்ட் சாலையாக அமைத்து தர வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் பயனாக 2024-2025 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 20,19,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைத்தல் மற்றும் இருபுறம் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை மார்க்கெட் வீதியில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள், உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக நிர்வாகிகள், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் வழங்கும் விழா காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கி 25 மீனவர்களுக்கு வலை, கட்டை, மடகு, கயிறு, மணி, ஊசி உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் மாநில பொருளாளர் ராஜகணபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் விழாவில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் அவர்களது தொழிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் கட்சி தொடர்ந்து துணை நிற்கும் என தெரிவித்தார். புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி நகராட்சி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன் குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு சத்யன் தலைமை தாங்கினார். பிரபு, கவிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன ஆலோசகர் ஆனந்த கணபதி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், ஓய்வூதியதாரர்கள் சங்க அமைப்பு செயலாளர் ஆனந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நகராட்சி வாரிசுதாரர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் உண்ணாவிரதமாக தொடங்கிய போராட்டம் திடீரென தொடர் உண்ணாவிரத போராட்டமாக மாற்றப்பட்டது. போராட்டத்தின் போது சந்தானலட்சுமி, லலிதா ஆகியோர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். அவர்களை போராட்டக் குழுவினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொட்டும் பனியையும் பொருட்படுத்தாமல் இரவு நேரத்திலும் போராட்டம் தொடர்ந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் இன்றும் 2வது நாளாக நகராட்சி வாரிசுதாரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என கோரி போராட்டக் குழுவினர் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் வழக்கறிஞர் அணி மாநில அமைப்பாளருமான
மருதுபாண்டியன் தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டி மற்றும் பரிசுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் கொம்பின் காக்கையன் தோப்பு பகுதியில் உள்ள சோழபுரம் எம்ஜிஆர் தெரு மேற்கு விரிவாக்கம் மற்றும் கிழக்கு விரிவாக்கம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. 2024-2025 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் 2ஆம் தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 28,50,000 திட்ட மதிப்பீட்டில் சோழபுரம் எம்ஜிஆர் தெரு மேற்கு விரிவாக்கம் பகுதியில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அதேபோல் சோழபுரம் எம்ஜிஆர் தெரு கிழக்கு விரிவாக்கம் பகுதியில் ரூபாய் 10,11,000 மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளும் தொடங்கப்படுகின்றன. இப்பணிகளுக்கான பூமி பூஜையை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பில் ஜனநாயக முறையில் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், மாவட்ட தலைவர், செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்களை அழைத்து அவர்களது கருத்துக்களை கேட்டு வருகிறார். 46 ஆண்டுகளுக்கும் மேலான அரசியல் வரலாற்றுக்கு சொந்தமான பாமகவும் வன்னியர் சங்கமும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக இந்த சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. சமூக நீதி, இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல போராட்டங்களில் பாமக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துள்ளதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக 6% இடஒதுக்கீட்டை பெற்று தந்ததுடன் பல மக்கள் பிரச்சினைகளுக்கான போராடி தீர்வுகளை பெற்று தந்தவர் மருத்துவர் ராமதாஸ் என கட்சி நிர்வாகிகள் நினைவு கூர்ந்தனர். இதனிடையே பாமக தலைவர் பதவிக்காலம் முடிவுற்றதை தொடர்ந்து புதிய தலைவராக மருத்துவர் ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் கட்சியின் செயல் தொடர்பான பொறுப்பில் நியமிக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை என கூறி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாமக தரப்பு, அன்புமணிக்கு கட்சியின் கௌரவ தலைவர் பதவிக்கு கடிதம் அனுப்புவதற்கோ அதற்கான தகுதியோ உரிமையோ இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி நாகை 4 வழி சாலை திட்டத்தின் கீழ் பாகூர் சேலியமேடு பகுதியில் சுங்கசாவடி அமைக்கப்பட்டு வருகிறது. இங்கு சுங்கசாவடி செயல்படுத்தப்பட்டால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பொதுமக்களும் பொதுநல அமைப்புகளும் குற்றம் சாட்டி வருகின்றனர். சுங்கசாவடிகள் அமைப்பதில் ஒரு சுங்கசாவடிக்கும் மற்றொரு சுங்கசாவடிக்கும் குறைந்தது 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என விதிமுறை உள்ளது. ஆனால் சேலியமேடு பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சுங்கசாவடி புதுச்சேரி மதக்கடிப்பட்டு அருகே தமிழக பகுதியான கங்காராம்பாளையம் சுங்கசாவடியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திற்குள் மட்டுமே அமைந்துள்ளது. இது விதிமுறைகளுக்கு எதிரானது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சுங்கசாவடி அமைக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஏழை எளிய விவசாயிகள் கூடுதல் பொருளாதார சுமையை சந்திக்க நேரிடும் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகள் போராட்டம் நடத்தினர். ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகள் சுங்கசாவடி கட்டுமானத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு 8ஆம் தேதியன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜராகி சேலியமேடு பகுதியில் இந்த சட்டவிரோத சுங்கசாவடியை செயல்படுத்தக்கூடாது என வாதிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சுங்கசாவடி தொடர்பான மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி
2 வார கால அவகாசத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் பாகூர் சேலைவேடு சுங்கச்சாவடி திறக்கப்பட உள்ளதாக நாளிதழ்களில் அறிவிப்பு வெளியானது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சுங்கச்சாவடியை திறப்பது உயர்நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என்றும் இது கடும் கண்டனத்திற்குரியது என்று சட்டமன்ற உறுப்பினர் நேருங்கென்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்காக போராட வேண்டிய எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் கட்சிகள் மௌனம் காக்கின்றன என்றும் ஆளும் கட்சிகளான பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இதனை தடுக்காமல் மக்களுக்கு துரோகம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இவர்களின் கூட்டு அலட்சிய அரசியலால் புதுச்சேரி மக்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் பரிசாக சுங்கச்சாவடியை திறக்க அனுமதிப்பது மக்களுக்கு செய்யப்படும் மிகப்பெரிய துரோகம் என கூறினார். ஆகையால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் இந்த சுங்கச்சாவடியை திறக்காமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த கடிதம் கொடுத்ததும் பிறகும் அங்க தொடர்ந்து சேலிமேட்டு பகுதியில் சுங்கச்சாவடி அமைப்பத மகாய் என்ற மத்திய நெடுஞ்சாலைத்துறை தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டு வந்தார்கள். அதனால நாங்க என்ன செஞ்சோம், மத்திய மாநில அரசுக்கு இது கடிதம் கொடுத்தோம். இதை யாரும் செவி சாய்க்காததால இதுக்கு இடையில சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு 28/11/2022 நம்பர் ஆகி கடந்த அதாவது இந்த மாதம் 8/12/25 அன்று தலைமை நீதி அரசர் அவர்கள் அமர்வு முன்னில நமது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் ஞானசேகர் அவர்கள் அவருடைய வாதத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு விரோதமான அதாவது சட்டவிரோத சுங்கச்சாவடி அதாவது நம்ம அந்த மதுரைப்பட்டு கங்கராம்பாளையத்திலிருந்து சேலிமேடு ஏறக்குறைய 24-25 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ள ஒரு 60 கிலோமீட்டருக்கு இடையில டிஸ்டன்ஸ்ல ஒரு சுங்கச்சாவடி அமைந்தா தப்பு கிடையாது. ஆனா ஒரு 24-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இந்த சுங்கச்சாவடி அமைதுன்றத நீதிமன்றம் சுட்டிக்காட்டி நீதி அரசர் அவர்கள் இதற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது மத்திய மாநில அரசுகள் இந்த சுங்கச்சாவடி அமைப்பதை பற்றி விளக்கம் தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கார். 2 வாரம் அவசரம் இருக்கிற நிலையில இது அவசர கோலத்துல இப்போ அந்த சுங்கச்சாவடியை திறக்கிறதுக்கு அந்த நகாய் நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து நாளைக்கு திறக்கிறதா அறிவிப்பு வெளியாகுது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த செயலை நாங்க தடுத்து நிறுத்தணுன்றது மாவட்ட ஆட்சியர், தலைமை செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்துக்கிறோம். இதையும் மீறி அவங்க சுங்கச்சாவடி திறப்பது மக்கள் விரோத செயலாக இதை கருதுகிறாங்க. அதே நேரத்துல இதை பொதுநல அமைப்புகளுக்கும் நாங்களும் தான் நிறைய போராட்டம் இருக்கிறோமே தவிர இது சம்பந்தமா ஆளுகின்ற பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசு இத மக்கள் விரோத செயல் வேடிக்கை பார்க்கிறது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்துல இது சம்பந்தமாக வீதியில் இறங்கி போராட வேண்டிய திமுக, காங்கிரஸ் கட்சிகள் இது மக்களுக்கு அவர்களும் துரோகம் ஏற்றுக்கொண்டு இதை வேடிக்கை பார்ப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மக்களுக்கான பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ஒரு சாலையை கடக்கணும்னாக்கா, இன்னைக்கு காரைக்கால் போகணும்னாக்கா ஏறக்குறைய 4 சுங்கச்சாவடி கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பாண்டிச்சேரியில. அப்ப 25 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் எத்தனை சுங்கச்சாவடி கடந்து போறது? நேர விரயம் மட்டுமல்லாது பண விரயம் அதிகமாகும். இதனால படிக்க இளைஞர்கள், வேலைக்கு போகும் இளைஞர்கள் மற்றும் மகளிர், ஆஸ்பத்திரி போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். போராட்டமும் பண்றோம், சட்ட போராட்டமும் நடத்தி நிற்கிறோம். இதை கண்டிக்க வேண்டிய கட்சிகள், அதாவது ஆளுகின்ற கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் இதை கையில எடுத்து நான் தடுத்து நிறுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு எனது வேண்டுகோளா வைக்கிறோம். அதே நேரத்தில் நாங்களும் தொடர்ந்து போராட வேண்டும். இதன் மூலம் தெரிவித்துக் நன்றி, வணக்கம். தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா, புத்தாண்டு விழா மற்றும் பிறந்தநாள் விழா என 30 விழா அந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு கலைமாமணி நமச்சிவாயம் தலைமை தாங்கி உரையாற்றினார். சமூக சேவகர் குப்புசாமி முன்னிலை வகித்தார். சிறப்பழைப்பாளராக கலைமாமணி ஆரியபுத்திரி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். அமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வராஜன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மகளிர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாரதி, மகளிர் தலைவி கல்பனா, மகளிர் பொதுச் செயலாளர் தில்லைநாயகி, ஆலோசனை குழு துணைத் தலைவி செண்பகம் முருகதாஸ், மீனா, ஷர்மிளா, லட்சுமி தேவி ஆகியோரும், கலைப்பிரிவு துணைத் தலைவர் முனைவர் வெங்கடேசன், வெற்றி, ஜித்தேஷ், மோகன் உள்ளிட்டோரும் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் சுவாமிதாசன் அனைவருக்கும் பிறந்தநாள் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அதில் அமைப்பின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்ததுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். கலை சேவையில் அரசு கலைமாமணி விருது பெற்றமைக்கும் தொடர்ந்து பொது சேவைகள் புரிந்து வருவதற்குமான பாராட்டாக மத்திய அரசு சார்பில் டாக்டர் சுவாமிநாதனுக்கு சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டு வழங்கப்பட்டது.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கிளை கழகம், தொகுதி கழகம், தொகுதி அணிக்கழகம், மாநில கழகம், மாநில அணிக்கழகம் ஆகியவற்றுக்கான பொறுப்பாளர்கள் தேர்வு மற்றும் மக்கள் உரிமை மீட்பு 2.0 தொடர்பான மாநில மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் அரியாங்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், நிர்வாகிகள் லூத்சாமி, குணசேகரன் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் வேலு தலைமை தாங்கினார். தலைமை கழகத்தின் சார்பில் சிறப்பு அழைப்பாளர்களாக அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன், உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர், வழக்கறிஞர் அணி செயலாளர் ஜனார்த்தனன், மருத்துவர் அணி துணை செயலாளர் ஜலபதி, மீனவர் அணி துணை செயலாளர்கள் கஜேந்திரன், சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் தேமுதிக சார்பில் கிளைக்கழக பொறுப்பாளர்கள், தொகுதி கழக பொறுப்பாளர்கள், தொகுதி அணிக்கழக பொறுப்பாளர்கள், மாநில கழக பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில அணிக்கழக பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது தொடர்பான விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு தலைமை கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் கிளப் சார்பில் உள் விளையாட்டு வீரர்களுக்கான இறகுப்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இரட்டையர் பிரிவுக்கான இந்த போட்டி A மற்றும் B என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். B பிரிவு போட்டி முடிவில் 3ஆம் இடம் சுரேஷ் திருமுருகன், 2ஆம் இடம் ராஜேஷ்குமார் கிறிஸ்டா, முதலிடம் வசந்த்ராஜ் சுந்தரராமன் மற்றும் A பிரிவு போட்டி முடிவில் 3ஆம் இடம் சதீஷ்குமார் வடிவேல், 2ஆம் இடம் மணிகண்டன் திவான், முதலிடம் ஆனந்த் கணபதி ஆகியோருக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீ மாருதி பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கின் நிறுவனர் ரவிச்சந்திரன் தலைமையில் நந்தா ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் சத்யராஜ், இறகுப்பந்து பயிற்சியாளர் சங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு நினைவு கோப்பைகளை வழங்கினர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் உழவர்கரை தொகுதி பாஜக பிரமுகருமான பிரபாதேவி வீரராகு கடந்த 5 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்து பணியாற்றி வந்தார். இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களால் தாம் வகித்து வந்த பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இதனையடுத்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகே உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ராஜினாமாவை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரபாதேவி வீரராகு, கட்சி பொறுப்பிலிருந்து விலகினாலும் உழவர்கரை தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பொது சேவை செய்வேன் என்றும் மக்கள் நலனுக்காக பணியாற்றுவேன் என்றும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசனை நடத்தி அவர்களின் கருத்துக்களை கண்டறிந்த பின்னரே தனது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பேன் என கூறியுள்ளார். எனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பாக எங்களது மக்கள் பணி தொடரும். எங்களது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலகிராமம் மற்றும் ஔவையார் குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் 132 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மிதிவண்டிகளை முன்னாள் அமைச்சர் மஸ்தான் மாணவர்களுக்கு வழங்கி கல்வி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் போக்குவரத்து வசதி மேம்படுத்துவதற்கும் அரசு மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்களின் அவசியத்தை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் மயிலம் ஒன்றிய பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி, மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சேதுநாதன், மாவட்ட அவைத் தலைவர் சேகர், மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன், பொதுக்குழு உறுப்பினர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மயிலம் தெற்கு ஒன்றிய தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் பாலசுந்தரம், ஆலகிராமம் ஒன்றிய குழு உறுப்பினர் கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சுரேஷ், குமரேசன், சசிகுமார், செந்தில் பிரகாஷ், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் சம்சுதீன், அவைத் தலைவர் சுப்பிரமணி, தனுசு, சந்திரன், கிருபாகரன், வழக்கறிஞர் கமலக்கண்ணன் மற்றும் பல்வேறு கழக நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள தனியார் வளாகத்தில் விவர கையேடு வெளியீடு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஓவியப் போட்டி, பாடல், நடனம், இசை நிகழ்ச்சிகள், மேஜிக் ஷோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதில் கலந்து கொண்ட குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சி சங்க தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சங்க குடும்பத்தினருக்கு அறுசுவை விருந்துகள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை துணைத் தலைவர் குமரவேல், பொதுச் செயலாளர் தங்கதுரை, பொருளாளர் பாஸ்கர் விழாவை ஒருங்கிணைத்தனர். குடும்ப ஒற்றுமையும் கலந்து கொண்ட அனைவரிடமும் பெரும் பாராட்டை பெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி தொண்டமாநத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு நாள்காட்டியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கர் பாபு, வடக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராமு, மகளிர் காங்கிரஸ் தலைவி, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில செயலாளர் செந்தில்குமார், தொகுதி காங்கிரஸ் பேரியக்கத்தின் வட்டார தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு உள்ளிட்ட ஊசுடு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.